Hello students, last video நம்ம வந்து meaning and definition of recruitment பற்றி பார்த்தோம். அதே போல் reasons behind recruitment process, அதே போல் internal sources and external sources. எப்படி வந்து ஒரு மேனேஜ்மெண்ட் வந்து தனக்கான எம்ப்ளாயீஸை தன்னுடைய ஆர்கனைசேஷனுக்கு எப்படியெல்லாம் ரெக்ரூட் பண்ணுறாங்க, எந்தெந்த சோர்சஸ் மூலிமா ரெக்ரூட் பண்ணுறாங்க. அது 2 டைப்ஸ் இருக்குது, இன்டர்னல் சோர்சஸ் அண்ட் எக்ஸ்டர்னல் சோர்சஸ். எக்ஸ்டர்னல் சோர்சஸ் வந்து அகெயின் வந்து 2 டைப்ஸாக பிரிக்கிறாங்க, தட் இஸ் டைரக்ட் எக்ஸ்டர்னல் சோர்சஸ் அண்ட் இன்டைரக்ட் எக்ஸ்டர்னல் சோர்சஸ். ஓகேவா? ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம வந்து இன்டர்னல் சோர்சஸ் அண்ட் எக்ஸ்டர்னல் சோர்சஸை வந்து ப்ரீஃபாக பார்த்தோம். இப்போ வந்து அதே இன்டர்னல் சோர்சஸ் அண்ட் எக்ஸ்டர்னல் சோர்சஸை வந்து நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இன்டர்னல் சோர்சஸ் அப்படின்னா நம்ம ஆர்கனைசேஷனுக்குள்ளேயே இருக்கக்கூடிய எம்ப்ளாயீஸ். ஸோ அவங்கள வச்சே வந்து எப்படி வந்து ஒரு வேக்கன்சியை அவங்க வந்து எம்ப்ளாயை வந்து ஃபில் பண்ணுறாங்க. ஓகேவா? இருக்கிற எம்ப்ளாயியே எந்த மாதிரியான எம்ப்ளாயியை வந்து ஆர்கனைசேஷனில் வந்து அவங்க வந்து ரெக்ரூட் பண்ணுறாங்க அப்படின்றது தான் இன்டர்னல் சோர்சஸ். இருக்கிற சோர்சஸையே யூஸ் பண்ணிக்கிறது, இருக்கிற எம்ப்ளாயீஸையே வந்து அவங்க வந்து யூஸ் பண்ணிக்கிறது. அதில் வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்குது. ஸோ அதை வந்து நம்ம பார்க்கலாம். இன்டர்னல் சோர்சஸ் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர். நான் சொன்னேன், இப்போ ஒரு கம்பெனி அப்படின்னா பார்த்தீங்கன்னா அது பல இடங்களில் வந்து அவங்க வந்து கம்பெனி வந்து அதோட பிரான்ச்சஸ் நிறைய இருக்கும் இல்லையா? இப்போ நிறைய ஐடி கம்பெனிஸ் எடுத்துட்டிங்கன்னா சென்னையில் இருக்கும், பெங்களூரில் இருக்கும், மும்பையில் இருக்கும், அண்ட் ஹைதராபாத்தில் இருக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய இடங்களில் வந்து அந்த கம்பெனிஸே வந்து நிறைய இடங்களில் வந்து அவங்க பிளேஸ் ஆகியிருந்திருப்பாங்க. ஸோ இப்போ இன்கேஸ் ஒரு அந்த கம்பெனியில் இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ விப்ரோ கம்பெனின்னு வச்சுக்கோங்க. இப்போ அந்த விப்ரோ கம்பெனியில் வந்துட்டு சர்டன் மெம்பர்ஸ் வந்து எம்ப்ளாயீஸ் வந்து தேவைப்படுறாங்க. அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஆல்ரெடி அவங்க பிரான்ச்லேயே வந்து வேறு ஆஃபீஸில் வந்து இருக்கக்கூடிய ஸ்டாஃப்ஸை வந்து அவங்க என்ன பண்ணுவாங்க, யூட்டிலைஸ் பண்ணிப்பாங்க. அந்த ஸ்டாஃப்ஸை என்ன பண்ணுவாங்க, ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி. இப்போ வந்து பெங்களூரில் இருக்கிற விப்ரோ கம்பெனிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆளுங்க தேவைப்படுது அப்படின்னும்போது சென்னையில் மேபி வந்து எம்ப்ளாயீஸுடைய இது வந்து எக்ஸஸாக இருக்கலாம், இல்லை அவங்களுக்கு ப்ராஜெக்ட் ஏதாவது இல்லாமல் இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி இருக்கிற எம்ப்ளாயீஸை என்ன பண்ணுவாங்க, ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவாங்க. ஓகேவா? சென்னையிலேருந்து பெங்களூருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவாங்க. அப்போது தன் கம்பெனிக்குள்ளேயே தன் ஆர்கனைசேஷனுக்குள்ளேயே இருக்கக்கூடிய எம்ப்ளாயீஸை வந்து அவங்க என்ன பண்ணுறாங்க, ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது மூலியமாக அந்த வேக்கன்சியை ரெக்ரூட் பண்ணிக்கிறாங்க. Okay, so the simplest way by which an employee requirement can be filled is through transfer of employee from one department with surplus staff so that of another with deficit staff. அதுதான் சொல்கிறாங்க. ஸோ இப்போ ஒரு எம்ப்ளாயினுடைய ஒரு ரெக்குவயர்மெண்ட் இருக்குது அப்படின்னும் பொழுது அவங்க என்ன பண்ணணும், ட்ரான்ஸ்ஃபர் மூலிமா ஒரு எம்ப்ளாயியை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது மூலிமா வந்துட்டு அந்த வேக்கன்சியை அவங்களால வந்து ஃபில் பண்ண முடியும். ஓகேவா? அதாவது இப்போ நான் சொன்ன மாதிரி சென்னையில் இருக்கிற கம்பெனியில் வந்து எக்ஸஸாக வந்து அதிக அளவில் வந்து ஸ்டாஃப் இருக்கலாம். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது எங்கே வந்து ஸ்டாஃபினுடைய இது கம்மியாக இருக்கோ அவங்க என்ன பண்ணுவாங்க, உடனே அங்கேக்கே அவங்கள ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவாங்க. ஸோ இருக்கிற எம்ப்ளாயியே இன்டர்னல் சோர்சஸ் அது. ஓகேவா? ஸோ இருக்கிற எம்ப்ளாயியை அவங்க என்ன பண்ணுறாங்க, இன்னொரு கம்பெனிக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது மூலியமாக அந்த வேக்கன்சியை அவங்க ரெக்ரூட் பண்ணிக்கிறாங்க. ஸோ இன்டர்னல் சோர்ஸில் ட்ரான்ஸ்ஃபர் வந்து ஒன் ஆஃப் த சோர்ஸ். ஓகே, அடுத்தது பார்த்தீங்கன்னா அப்கிரேடிங். பர்ஃபார்மன்ஸ் அப்ரைசல் ஹெல்ப்ஸ் இன் த ப்ராசஸ் ஆஃப் மூவிங் எம்ப்ளாயீஸ் ஃப்ரம் ஏ லோயர் பொசிஷன் டு ஏ ஹையர் பொசிஷன். அப்கிரேடிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு லெவல் இருக்கும். இப்போ ஒர்க்கர்லேருந்து மேனேஜ்மெண்ட் லெவல், மேனேஜ்மெண்ட்லேருந்து ஹையர் அஃபிஷியல் லெவல். ஸோ இந்த மாதிரி ஒரு லெவல் இருக்கும். அவங்களுக்கு என்ன பண்ணுவாங்க, இப்போ லோயர் லெவலில் இருக்கிறாங்க அப்படின்னும் போது அவங்கள என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு பர்ஃபார்மன்ஸ் அப்ரைசல், அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸை பார்த்து அவங்க நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறாங்க, ஓகே இவங்களுக்கு அடுத்த லெவல் பொசிஷன் நம்ம கொடுக்கலாம் அப்படின்ற ப்ராசஸ் இருக்கு இல்லையா, அதை தான் வந்து அப்கிரேடிங் சொல்லுவாங்க. ஸோ லோயர் பொசிஷனில் இருக்கக்கூடிய ஒரு எம்ப்ளாயியை வந்து அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸை பேஸ் பண்ணி அவங்களுக்கு வந்து என்ன பண்ணுறாங்க, ஹையர் பொசிஷன் கொடுக்குறாங்க. அப்போ வந்து
ஹையர் பொசிஷனில் வேக்கண்ட் இருக்கும்போது இந்த மாதிரி லோயர் பொசிஷனில் இருக்கிற ஒரு பர்சன் வந்து அந்த ஹையர் பொசிஷனுக்கு அவங்க வந்து கரெக்டான கேண்டிடேட்டாக இருப்பாங்க அப்படின்ட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த பொசிஷனை வந்து இவங்க வந்து அவங்களுக்கு ஒரு பர்ஃபார்மன்ஸ் அப்ரைசல் கொடுக்குற மாதிரி கொடுத்து அவங்களுக்கு வந்து அந்த ஹையர் பொசிஷனில் அவங்கள உட்கார வைப்பாங்க. ஓகேவா, அந்த இடத்த அவங்க ஃபில் பண்ணிடுவாங்க. ஓகேவா, ஸோ ஒரு எம்ப்ளாயியை வந்து பர்ஃபார்மன்ஸ் அப்ரைசல் வச்சு அவங்களுக்கு லோயர் பொசிஷன்லேருந்து ஹையர் பொசிஷன் கொடுக்கறது மூலியமாகவும் அவங்க என்ன பண்ணுறாங்க, ஆட்களை வந்து ரெக்ரூட் பண்ணிடுறாங்க. ஓகேவா, அடுத்தது ப்ரொமோஷன். பேஸ்ட் ஆன் சீனியாரிட்டி அண்ட் மெரிட்ஸ் ஆஃப் தி எம்ப்ளாயீஸ் தே ஆர் கிவன் ஆப்பர்ச்சுனிட்டி டு மூவ் அப் இன் த ஆர்கனைசேஷனல் ஹைரார்கி. அதாவது பார்த்திங்கன்னா இப்போ வந்து ஒரு கம்பெனிலேயே வந்து ஒருத்தர் வந்து 15 வருஷமாக வேலை செஞ்சுருக்கலாம், சீனியராக இருப்பார். ஓகேவா, இல்லைன்னா அந்த எம்ப்ளாயி வந்து நிறைய அவருடைய பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே வந்து நல்லா இருக்கும். ஸோ அந்த மாதிரி அதை பேஸ் பண்ணி இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுப்பாங்க, அவங்களுக்கு ஒரு பதவி உயர்வு மாதிரி கொடுப்பாங்க. ஓகேவா, ஸோ அந்த பதவி உயர்வை கொடுத்து அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த பொசிஷனை வந்து ஃபில் பண்ணுவாங்க. ஓகேவா, இது ஒன் ஆஃப் த இன்டர்னல் சோர்ஸ். அடுத்தது டிமோஷன். Movement of employee from a higher position to a lower position because of poor performance continuously to make him realize the significance of performance. அதாவது ப்ரமோஷன்னா பதவி உயர்வுன்னு நான் சொன்னேன், டிமோஷன்னா பதவி இறக்கம் அப்படின்னு சொன்னேன். இருக்கிற பொசிஷன்லேருந்து அவங்கள வந்து இன்னும் ஒரு லோயர் பொசிஷனுக்கு அவங்கள இறக்கிடுறது. ஓகேவா, ஒரு எம்ப்ளாயி வந்து ஒரு ஹையர் பொசிஷனில் இருப்பார், அவர் என்ன பண்ணுறாங்க, அவர் இருந்த பொசிஷன்லேருந்து மறுபடியும் லோயர் பொசிஷனுக்கு அனுப்புகிறாங்க. ஏன் லோயர் பொசிஷனுக்கு அனுப்புகிறாங்கன்னா அவங்களுடைய ஒர்க்கிங் பர்ஃபார்மன்ஸ் வந்து சாட்டிஸ்ஃபையபிளாக இருக்காது, ஆர்கனைசேஷனுக்கு வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லாமல் இருக்கும். அவருடைய பர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குற அளவுக்கு அந்த அளவுக்கு பெரிய பர்ஃபார்மன்ஸ் அவரோட ஒர்க்கில் இல்லை அப்படின்ற பட்சத்தில் அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த மாதிரியான எம்ப்ளாயை வந்து டிமோஷன் பண்ணிடுவாங்க. ஓகேவா, அந்த மாதிரி அவங்க வந்து டிமோட் பண்ணிவிட்டு அந்த எம்ப்ளாயை வந்து லோயர் பொசிஷனுக்கு அனுப்பிச்சிருவாங்க. ஓகே, இதுவும் வந்து ஒன் ஆஃப் த இன்டர்னல் சோர்ஸ். அடுத்தது ரெக்கமெண்டேஷன் பை எக்ஸிஸ்டிங் எம்ப்ளாயீஸ். அந்த கம்பெனிலேயே ஒர்க் பண்ணக்கூடிய எம்ப்ளாயீஸ் வந்து தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸையோ இல்லை ஃபேமிலி மெம்பர்ஸையோ வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. ஓகேவா, அதாவது எந்த பிளேஸில் வேக்கன்சி இருக்கோ அந்த இடத்துல வந்து இவங்களோட ஃப்ரெண்டையோ இல்லை இவங்களுடைய ஃபேமிலி மெம்பரையோ யாரையாவது அந்த வேலையில் உட்கார வைக்கிறதுக்கு அவங்க என்ன பண்ணுவாங்க, ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. அப்போது உள்ளே இருக்கிற ஆர்கனைசேஷனுக்குள்ளே இருக்கிற எம்ப்ளாயியே தான் வந்து என்ன கொடுக்குறாங்க, ஒரு சோர்ஸ் கொடுக்குறாங்க, ஒரு வேக்கன்சியை ஃபில் பண்ணுறதுக்கு ஒரு சோர்ஸ் கொடுக்குறாங்க. ஓகே, a family member, relative or friend of an existing employee can be recruited and placed. ஸோ அவங்க மூலியமாக அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க ரிலேட்டிவ்ஸோ ஃப்ரெண்ட்ஸோ யாரையாவது வேலைக்கு எடுத்து அவங்கள அந்த இடத்துல வந்து ஃபில் பண்ணிடுவாங்க. ஓகே, அடுத்தது பார்த்திங்கன்னா ஜாப் ரொட்டேஷன். One single employee managing to learn how to perform in more than one job on rotation. This familiarizes the employees with all kind of jobs performed and becomes a source. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் எம்ப்ளாயி இருப்பாங்க, ஆனால் மேனேஜிங் லேர்ன் ஹவு டு பர்ஃபார்ம் இன் மோர் தேன் ஒன் ஜாப் ஆன் ரொட்டேஷன். அதாவது ஒரே சிங்கிள் எம்ப்ளாயி வந்து பார்த்தீங்கன்னா எல்லா விதமான பர்ஃபார்மன்ஸும் ஓகேவா, ஸோ அவங்க வந்து பலதரப்பட்ட ஒர்க்கிங் பர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணக்கூடியவங்களாக இருப்பாங்க. இப்போ நார்மலாக ஒரு சின்ன ஒரு கம்பெனி எடுத்துட்டிங்க அப்படின்னா, இப்போ ஒருத்தவங்க வந்து ஒரு அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் ஒரு ஆளை எடுத்திருக்காங்க அப்படின்னா, ஆனால் அவர் அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட் மட்டும் கிடையாது, ஆஃபீஸ் ஒர்க் அஃபிஷியல் ஒர்க்ஸ் எதுவாக இருந்தாலும் அவர் வந்து செய்யக்கூடியவராக இருப்பாங்க. ஆஃபீஸில் இருக்கிற எந்த ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஒர்க் இருந்தாலும் அதை செய்யக்கூடியவங்களாக இருப்பாங்க. ஒரே ஆள் தான், ஆனால் பல வகையான பர்ஃபார்மன்ஸாக பண்ணக்கூடியவங்களாக இருப்பாங்க. ஸோ அவங்கள தான் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஜாப் ஆன் ரொட்டேஷன். ஸோ நிறைய வேலைகளுக்கு அவங்கள என்ன பண்ணுவாங்க, யூட்டிலைஸ் பண்ணிப்பாங்க. ஓகேவா, இதனால என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எம்ப்ளாயீஸ் பார்த்தீங்கன்னா எல்லா விதமான வேலையுமே வந்து சரிவர பண்ணக்கூடியவங்களாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதுவும் வந்து ஒன் ஆஃப் த சோர்ஸாக வந்து அவங்க யூட்டிலைஸ் பண்ணிக்கிறாங்க. ஓகே, அடுத்தது ரிட்டென்ஷன். The retiring employees can be used to meet the requirement after superannuation as per management discretion. அதாவது இப்போ ஒரு கம்பெனியிலேருந்து ரிட்டையர் ஆகிட்டுருப்பாங்க. ஓகேவா, ஒரு ஆர்கனைசேஷன்லேருந்து ஒரு எம்ப்ளாயி வந்து
ரிட்டையர்மெண்ட் ஆயிட்டாரு. ஆனாலும் ஒரு சில தேவைகளுக்காக இந்த ஒர்க் வந்து இவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற இந்த பர்சனே பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு கூட நினைப்பாங்க. ஸோ அப்போ என்ன பண்ணுவாங்க, அவங்கள வந்து அந்த கம்பெனிக்கு அந்த ஆர்கனைசேஷன் வந்து மறுபடியும் என்ன பண்ணுவாங்க, ஒரு வேலை பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்பாங்க. ஓகேவா? இது யார் டிசைட் பண்ணுவாங்கன்னா மேனேஜ்மெண்ட் வந்து டிசிஷன் எடுக்கும். ஓகேவா? ஸோ த ரிட்டையரிங் எம்ப்ளாயீஸ் கேன் பி யூஸ்டு டு மீட் த ரிக்வயர்மெண்ட். அந்த ஆர்கனைசேஷனுக்கு இருக்கக்கூடிய ஒரு ரிக்வயர்மெண்ட்டை வந்து ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்கு ரிட்டையரிங் எம்ப்ளாயீஸை கூட அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, யூட்டிலைஸ் பண்ணிக்கிறாங்க. ஆஃப்டர் சூப்பர் ஆனுவேஷன் அப்படின்னா ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் அவங்களுக்கு வந்து கொடுக்கக்கூடிய சூப்பர் ஆனுவேஷன் அப்படின்ற ஒரு மணி இருக்கும். ஓகேவா? அதாவது அவங்க ஒர்க் பண்ணும்போதே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சம் அமௌண்ட் வந்து இந்த எம்ப்ளாயீஸ் வந்து என்ன பண்ணிங்கன்னா ஒரு ஃபண்ட் மாதிரி சேவ் பண்ணிகிட்டே வருவாங்க ஆர்கனைசேஷனில். அவங்க ரிட்டையர் ஆகும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஃபண்ட் எல்லாமே அவங்களுக்கு பென்ஷன் மாதிரி மாதம் மாதம் அவங்களுக்கு போயிட்டே இருக்கும். இதுதான் வந்து சூப்பர் ஆனுவேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படிப்பட்ட ரிட்டையர்டு எம்ப்ளாயீஸை வந்து பார்த்திங்கன்னா மேனேஜ்மெண்ட் டிசிஷன் எடுத்து ஓகே இவங்கள வந்து இந்த பிளேஸில் வந்து நம்ம ஃபில் பண்ணி நம்ம ஒர்க்கை வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு நினைப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ரிட்டையரிங் பர்சன்ஸையும் வந்து என்ன பண்ணலாம், அந்த ஜாபில் வந்து அவங்களால ரெக்ரூட் பண்ண முடியும். அடுத்தது டிபெண்டன்ஸ், retired employees. Okay, the employees who have already retired can be called to fulfill the vacancy as they have required qualification and experience. ஓகே, இப்போ ப்ரீவியஸ் பாயிண்டில் பார்த்தீங்கன்னா ரிட்டென்ஷன் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ரிட்டையர் ஆகக்கூடிய ஒரு எம்ப்ளாயியை வந்து அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ரீட்டைன் பண்ணிக்குவாங்க. ஓகேவா? அவங்க என்ன பண்ணுவாங்க, ரீட்டைன் பண்ணிக்குவாங்க. அந்த எம்ப்ளாயை வந்து இன்னும் கொஞ்சம் காலம் வந்து நம்ம வந்து கம்பெனியில் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு மேனேஜ்மெண்ட் டிசிஷன் எடுத்தாங்கன்னா அவங்களால மட்டும்தான் வந்து அந்த டிசிஷன் எடுக்க முடியும். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி இப்போ ரிட்டையர் ஆக போகிற ஒரு எம்ப்ளாயியை வந்து அங்கே அவருடைய தேவை இருக்குது அப்படின்ற பட்சத்தில் அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்கள வந்து ரீட்டைன் பண்ணிப்பாங்க. ஓகேவா? அந்த அந்த அதே பொசிஷன்லேயே அவங்கள வந்து என்ன பண்ணிடுவாங்க, ரீட்டைன் பண்ணிடுவாங்க. வேறு யாரையும் அவரை ரிட்டையர்மெண்ட்டுக்கு அனுப்பிச்சிட்டு வேறு யாரையும் வைக்காமல் இவரையே இன்னும் கொஞ்சம் காலம் வந்து அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, ரீட்டைன் பண்ணுவாங்க. அடுத்தது தான் வந்து ரிட்டையர்ட் எம்ப்ளாயீஸ். ஸோ ரிட்டையர் ஆகிட்டு வெளியே போயிட்டாங்க இல்லையா, அந்த மாதிரி எம்ப்ளாயீஸை பார்த்தீங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, மறுபடியும் வந்து ஏதாவது ஒரு வேக்கன்சி வந்துச்சு, அந்த குவாலிஃபிகேஷன் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் தேவைப்படுது அப்படின்னும் போது ரிட்டையர் ஆன எம்ப்ளாயீஸையும் வந்து அவங்க என்ன பண்ணுறாங்க, உள்ள வந்து ஆர்கனைசேஷனுக்குள்ளே ரெக்ரூட் பண்ணுறாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா டிபெண்டன்ஸ். Okay, the legal hire or the dependent employee may be given a chance to replace the deceased. In case வந்துட்டு இப்போ ஒரு எம்ப்ளாயி வந்து ஒரு உடல்நல குறைவாக இருக்காங்க, அவங்களால ஒர்க் பண்ண முடியாது அப்படின்ற பட்சத்தில் பார்த்திங்கன்னா லீகலாக சட்டப்படி அவங்களுடைய குடும்பத்தில் யார் இருக்காங்களோ ஸோ அவங்களுக்கோ இல்லை இந்த எம்ப்ளாயை டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடிய ரிலேட்டிவ் யாராவது இருக்காங்க அப்படின்னா அவங்கள வந்து என்ன பண்ணுவாங்க, அந்த பிளேஸில் வந்து ரெக்ரூட் பண்ணுவாங்க. அந்த டிசீஸ்டு எம்ப்ளாயி இருக்கார் இல்லையா, அவருடைய பிளேஸில் வந்து அவரை ரெக்ரூட் பண்ணுவாங்க. ஓகே, அடுத்தது ப்ரீவியஸ் அப்ளிகன்ஸ். த அப்ளிகன்ஸ் who have already applied for any job advertised in the past whose name appears in the database but not selected at the point of time can be utilized. அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஆர்கனைசேஷனில் வந்து ஒரு போஸ்டிங் காலியாக இருக்குது, ஒரு வேக்கன்சி வந்திருக்கு அப்படின்னும் போது அவங்க வந்து ஆட் கொடுப்பாங்க. அப்போ நிறைய அப்ளிகேஷன்ஸ் வந்து வரும். எல்லாமே வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, இவங்க கம்ப்யூட்டரில் ஃபீட் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ எல்லா டேட்டாஸுமே வந்து கம்ப்யூட்டரில் இருக்கும். ஆனால் அவங்கள வந்து எல்லாரையுமே செலக்ட் பண்ண முடியாது. கரெக்டாக அதுக்கு அந்த பொசிஷனுக்கு ஆப்டாக இருக்கிற பர்சன்ஸை தான் நம்ம அவங்க என்ன பண்ணுவாங்க, செலக்ட் பண்ணுவாங்க. அதில் ஒரு சிலர் வந்து செலக்ட் பண்ண முடியாமலும் போயிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஆல்ரெடி அப்ளிகேஷன்ஸ் வந்திருக்கோம் இல்லையா அந்த பொசிஷனுக்கு, அந்த பர்சன்ஸையே வந்து மறுபடியும் இவங்க என்ன பண்ணுவாங்க, மறுபடியும் வந்து ரெக்ரூட் பண்ணுவாங்க. ஓகேவா? அவங்கக்கிட்ட இருக்கிற அந்த டேட்டா பேஸில் இருக்கக்கூடிய அப்ளிகேஷன்ஸை பேஸ் பண்ணி அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்கள வந்து யூட்டிலைஸ் பண்ணிப்பாங்க.
ஓகே, அந்த வேக்கன்சிக்கு ரெக்ரூட் பண்ணிப்பாங்க. ஓகேவா? அடுத்தது அக்விசிஷன்ஸ் அண்ட் மர்ஜர்ஸ். திஸ் இஸ் அனதர் வே பை விச் த ஆர்கனைசேஷன் அக்வயர்ஸ் அனதர் பிஸ்னஸ் யூனிட் ஆன் மர்ஜிங் வித் அனதர் எஸ்டாப்ளிஷ்மெண்ட். இது நான் ஆல்ரெடி சொன்னேன். இப்போ ஒரு ஆர்கனைசேஷன் இன்னொரு கம்பெனியை வந்து வாங்குதோ, இல்லை அதாவது இன்னொரு கம்பெனியை வாங்குறதோ, இல்லை வந்து 2 கம்பெனியை வந்து மெர்ஜ் ஆகிறதோ, அப்படின்ற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அங்கே ஒர்க் பண்ணக்கூடிய எம்ப்ளாயீஸும் வந்து அவங்க அந்தந்த பொசிஷன் வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஸோ உள்ளுக்குள்ளே இருக்கிற எம்ப்ளாயீஸே வந்து அவங்க என்ன பண்ணிப்பாங்க, வேக்கன்சிக்கு ஏற்ற மாதிரி ரெக்ரூட் பண்ணிப்பாங்க. ஓகேவா? இதுதான் வந்து அக்விசிஷன்ஸ் அண்ட் மர்ஜர்ஸ். இது எல்லாம் தான் பார்த்தீங்கன்னா இன்டர்னல் சோர்சஸ். ஒரு ஆர்கனைசேஷனுக்குள்ளே இருக்கிற எம்ப்ளாயியை வச்சே வந்து அங்கே ஏற்படுகின்ற வேக்கன்சிக்கு ரெக்ரூட் பண்ணிக்கிறது தான் இன்டர்னல் சோர்சஸ். ஸோ எந்தெந்த வழியில் வந்து அவங்க இன்டர்னல் சோர்சஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது மூலிமா, அப்கிரேடிங், promotion, demotion, recommendation by existing employees, job rotation, retention, retired employees, dependents, previous applicants, acquisitions and mergers. ஸோ இந்த வழியாக வந்து இந்த இன்டர்னல் சோர்சஸ் மூலமாக வந்து அவங்க என்ன பண்ணுறாங்க, ரெக்ரூட் பண்ணுறாங்க. ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா எக்ஸ்டர்னல் சோர்சஸ், அதாவது வெளியே, ஓகேவா, அதர் தேன் ஆர்கனைசேஷன், வெளியே இருந்து பப்ளிக் கிட்டேருந்து அவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு சோர்சஸை வந்து ரெக்ரூட் பண்ணுறாங்க. ஓகேவா? அதுதான் 2 டைப்ஸ்ன்னு நான் சொன்னேன். ஒன்று டைரக்ட் சோர்சஸ், இன்னொன்று இன்டைரக்ட் சோர்சஸ். ஓகே, டைரக்ட் சோர்சஸில் என்னென்னலாம் வருதுன்னு பார்த்தீங்கன்னா அட்வர்டைஸ்மெண்ட்ஸ். ஸோ அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் மூலியமாக அவங்க என்ன பண்ணுறாங்க, ரெக்ரூட் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்கும் பொழுது அந்த ஜாபுக்கு ஆப்டாக இருக்கிற பர்சன்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்க, அப்ளை பண்ணுவாங்க. ஓகே, த எம்ப்ளாயர் கேன் அட்வர்டைஸ் இன் டெய்லிஸ், ஜேர்னல்ஸ், magazines, etc. about the vacancies in the organization, specifying the nature of work, nature of vacancy, qualification, experience required, salary offered, mode of applying and time limit within which the candidate has to apply. ஸோ இப்போ வந்து எக்ஸ்டர்னல் சோர்ஸ்க்கு ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் மூலிமா வந்து தன்னுடைய ஆர்கனைசேஷனில் வந்து வேக்கன்சி இருக்குது அப்படின்றத வந்து அவங்க தெரியப்படுத்துவாங்க. ஸோ அந்த எம்ப்ளாயர் என்ன பண்ணுவாங்க, நியூஸ் பேப்பர்லேயோ இல்லை வந்து மீடியாஸ்லேயோ இவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, அட்வர்டைஸ்மெண்ட் கொடுப்பாங்க. ஸோ அதில் என்ன மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது நேச்சர் ஆஃப் ஒர்க், என்ன மாதிரியான ஒர்க் இருக்கும், அதே போல் என்ன மாதிரியான வேக்கன்சி இது, அதே போல் குவாலிஃபிகேஷன், என்ன குவாலிஃபிகேஷன் அவங்களுக்கு இருக்கணும், என்ன மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸ் அவங்களுக்கு இருக்கணும், என்ன சேலரி வந்து அவங்களால கொடுக்கப்படும், அதே போல் எப்படி வந்து இவங்க வந்து அப்ளை பண்ணணும், ஒன்று வந்து ஆன்லைன்லேயே அப்ளை பண்ணுறதா அப்படின்றத அவங்க மென்ஷன் பண்ணுவாங்க. அதே போல் இந்த டேட்டுக்குள்ளே நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும், டைம் லிமிட் கொடுத்துருவாங்க, இந்த டேட்டுக்குள்ளே நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும் அப்படின்ட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க, அட்வர்டைஸ்மெண்ட் மூலிமா தன் கம்பெனிக்கு எம்ப்ளாயீஸை ரெக்ரூட் பண்ணுவாங்க. ஓகே, அடுத்து இது வந்து கம்பெனியே வந்து நேரடியாக வந்து அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்குறது, அதனால தான் இது டைரக்ட் எக்ஸ்டர்னல் சோர்சஸில் வருது. ஓகேவா? அடுத்தது அன்சாலிசிட்டட் அப்ளிகன்ஸ் அப்படின்னா, தீஸ் ஆர் த அப்ளிகன்ஸ் ஆஃப் ஜாப் சீக்கர்ஸ் who voluntarily apply for the vacancies not yet notified by the organization. அதாவது ஒரு ஆர்கனைசேஷன் வந்து அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்தா தான் எல்லாருமே இந்த ஆர்கனைசேஷனில் இந்த வேக்கன்சி இருக்குது அதனால் நம்ம அப்ளை பண்ணலாம் அப்படின்னு அப்ளை பண்ணுவாங்க. ஆனால் அந்த ஆர்கனைசேஷன் அந்த மாதிரி எந்த விதமான ஆடும் கொடுக்கல. ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க, ஓகே ஒரு பெரிய கம்பெனி, ஓகே அவங்களாகவே வாலண்டரியாக என்ன பண்ணுறாங்க, இந்த கம்பெனிக்கு நம்ம அப்ளை பண்ணி தான் பார்ப்போமே, அவங்க வேணும்னா கூப்பிடுவாங்க அப்படின்ற மாதிரி தானாகவே விருப்பப்பட்டு என்ன பண்ணுறாங்க, அவங்க வந்து அந்த கம்பெனிக்கு அப்ளை பண்ணுறாங்க. அப்போது அந்த எக்ஸ்டர்னல் சோர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா டைரெக்டாக யாரை அப்ரோச் பண்ணுறாங்க, ஆர்கனைசேஷனை அப்ரோச் பண்ணுறாங்க. அதனால தான் இது வந்து டைரக்ட் சோர்ஸஸில் வந்திருக்கு. ஓகேவா? அன்சாலிசிட்டட் அப்ளிகன்ஸ்னால் ஆர்கனைசேஷன் எந்த ஆடும் கொடுக்கல, ஆனால் ஜாப் சீக்கர்ஸ் வேலை தேடுறவங்க வந்து வாலண்டரியாக வந்து அந்த கம்பெனியில் அவங்களாம் வந்து விருப்பப்பட்டு முன் வந்து அவங்க வந்து அப்ளை பண்ணுறாங்க, டைரெக்டாக கம்பெனிக்கு அப்ளை பண்ணுறாங்க. அவங்கள தான் வந்து அன்சாலிசிட்டட் அப்ளிகன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம்.
ஓகே, அடுத்தது வாக்கின்ஸ். வாக்கின் அப்ளிகன்ஸ் வித் சூட்டபிள் குவாலிஃபிகேஷன் அண்ட் ரிக்குவயர்மெண்ட் கேன் பி அனதர் சோர்ஸ் ஆர் ரிக்வயர்மெண்ட். இப்போ வந்து ஒரு சில கம்பெனிஸில் பார்த்தீங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, டைரெக்டாக வாக்கின் போட்டுருவாங்க. டைரெக்டாக வாக்கின் அப்படின்னா அவங்க சொல்லுவாங்க, இந்த இந்த பர்டிகுலர் டேட்டில் வந்து இந்த டைம்லேருந்து இந்த டைமுக்குள்ளே நீங்கள் வந்து இன்டர்வியூ அட்டன் பண்ணலாம் அப்படின்னு போட்டுருவாங்க. அவங்களே வந்து டைரெக்டாக கம்பெனியை வந்து போட்டுருவாங்க. வாக்கின் இன்டர்வியூ அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு பர்டிகுலர் டேட் கொடுத்துட்டு இந்த டைம்லேருந்து 10 AM to 12 PM, 10 AM to 1 PM அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைமிங் கொடுத்துருவாங்க. இந்த டைமிங்குள்ளே நீங்களே நேரடியாக வந்து ஆர்கனைசேஷனில் வந்து நீங்கள் உங்கள் ரெஸ்யூம் கொடுத்து இன்டர்வியூ அட்டன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இதுவும் பார்த்தீங்கன்னா ஜாப் சீக்கர்ஸ், வேலை தேடுறவங்க டைரெக்டாக ஆர்கனைசேஷனை அப்ரோச் பண்ணுறாங்க. அதனால தான் இது டைரக்ட் சோர்சஸ். அடுத்தது பார்த்தீங்கன்னா கேம்பஸ் ரெக்ரூட்மெண்ட். நான் சொன்னேன், இப்போ காலேஜஸ்லலாம் பார்த்தீங்கன்னா ஃபைனல் இயர் படிக்கும்போது கம்பெனிஸ் எல்லாம் என்ன பண்ணுறாங்க, கேம்பஸ் இன்டர்வியூ பண்ணுறாங்க இல்லையா. நல்லா ஸ்கோர் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க, இன்டர்வியூ பண்ணி அவங்களுடைய ஆர்கனைசேஷனுக்கு அவங்க என்ன பண்ணுறாங்க, ரெக்ரூட் பண்ணிக்கிறாங்க. இந்த ஆர்கனைசேஷன் விசிட் த எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூட்ஸ் டு ஐடென்டிஃபை அண்ட் ரெக்ரூட் சூட்டபிள் கேண்டிடேட்ஸ். அவங்களுக்கு கம்பெனிக்கு தேவையான கேண்டிடேட்ஸை வந்து அவங்க என்ன பண்ணுறாங்க, எஜுகேஷன் அவங்களுடைய இன்ஸ்டியூட்டுக்கே போயிட்டு காலேஜஸ்க்கே போயிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க, ரெக்ரூட் பண்ணிக்கிறாங்க. ஓகே, அடுத்தது பார்த்தீங்கன்னா ரெக்ரூட்மெண்ட் அட் ஃபேக்ட்ரி கேட். அதாவது ஒரு கம்பெனி ஃபேக்ட்ரி இருக்கு இல்லையா, அந்த கேட்லேருந்தே வந்து பர்சன்ஸை ரெக்ரூட் பண்ணுறது. இப்போ சின்ன சின்ன இந்த லேபர் ஒர்க்கெல்லாம் இருக்கும் இல்லையா, சின்ன சின்ன கூலிக்கு வேலை கூலிக்கு வேலை செய்கிற ஆட்கள்லாம் இருப்பாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி பர்சன்ஸை வந்து ரெக்ரூட் பண்ணுறது. யூஸ்வலி கேஷுவல் ஆர் டெம்பரரி அன்ஸ்கில்டு எம்ப்ளாயீஸ் ஆர் ரெக்ரூட்டட் பை திஸ் வே. நார்மலாக பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு இதுக்கோ ஒரு டெய்லி வேஜஸ்க்காக வந்து ஒர்க் பண்ணுறவங்களாம் இருப்பாங்க. அவங்களுக்கு பெரிய அளவில் படிப்பறிவு அதெல்லாம் இருக்காது. ஓகேவா, சின்ன சின்ன வேலைகள் வந்து செய்யறதுக்காக அந்த மாதிரியான டெம்ப்ரரியாக, ஓகேவா, பர்மனெண்ட்டாக கிடையாது, தற்காலிகமாக அவங்கள வந்து அந்த வேலைக்கு வந்து எடுப்பாங்க. இவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா ஃபேக்ட்ரி கேட் கிட்டேயே வந்து இவங்க இருப்பாங்க. அவங்கள வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ரெக்ரூட் பண்ணுவாங்க. ஓகேவா, அப்போ டைரெக்டாக அவங்க வந்து ஒரு ஃபேக்ட்ரியை வந்து அப்ரோச் பண்ணுறாங்க. அப்படின்னும் பொழுது அவங்க வந்து டைரக்ட் சோர்சஸ் ஆகிறாங்க. தே ஆர் ரெக்ரூட்டட் அட் ஃபேக்ட்ரி கேட் அண்ட் பெய்ட் அண்ட் ஹவர்லி ஆர் டெய்லி பேசிஸ். ஸோ இந்த மாதிரியான எம்ப்ளாயீஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்கள எப்படி வந்து ரெக்ரூட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தற்காலிகமாக ஒரு நாள் கணக்கோ இல்லை வந்து மணிக்கணக்கோ தான் அவங்களுக்கு வந்து அந்த வேஜஸ் வந்து கொடுப்பாங்க. ஓகேவா, இதுதான் வந்து ரெக்ரூட்மெண்ட் அட் ஃபேக்ட்ரி கேட். அடுத்தது ரைவல் ஃபர்ம்ஸ். திஸ் இஸ் ஆல்சோ கால்டு போச்சிங். போச்சிங் நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன். போச்சிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது இவங்களுடைய காம்படிட்டிவ் ஆர்கனைசேஷன் இருக்கும். ஓகேவா, இவங்க கம்பெனிக்கு காம்படிட்டிவாக இருக்கக்கூடிய ஒரு ஆர்கனைசேஷன், ஒரு கம்பெனி இருக்கும். அந்த கம்பெனியில் நல்ல ஒரு ஸ்கில்டு பர்சனாக, நல்ல ஒரு எஃபிஷியண்ட்டான ஒரு எம்ப்ளாயி வந்து அந்த கம்பெனியில் இருப்பாங்க. ஓகே, அந்த மாதிரியான எம்ப்ளாயி நம்ம கம்பெனியில் இருந்தால் இன்னும் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்கள அப்ரோச் பண்ணுவாங்க. அப்ரோச் பண்ணி இப்போ நீங்கள் வாங்குகிற சேலரி விட நாங்கள் அதிகமாக கொடுக்குறோம், நீங்கள் இப்போ இருக்கிற பொசிஷனை விட உங்களுக்கு ஹையர் பொசிஷன் நாங்கள் கொடுக்குறோம், நீங்கள் எங்கள் கம்பெனியில் வந்து ஒர்க் பண்ணுங்கள் அப்படின்னு கம்பெனியை டைரெக்டாக அப்ரோச் பண்ணுறது. இதுதான் வந்து ரைவல் ஃபர்ம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. where the efficient employees of rival companies are drawn to the organizations by higher pay and benefits. அதுதான் இப்போ வந்து நல்ல எஃபிஷியண்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு எம்ப்ளாயியை வந்து என்ன பண்ணுறாங்க, அவங்கள தன் கம்பெனிக்கு இழுக்கிறதுக்காக அவங்க என்ன சொல்லுவாங்க, நான் ஹையர் பே கொடுக்குறேன், உங்களுக்கு நிறைய சேலரி கொடுக்குறேன், உங்களுக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் நான் கொடுக்குறேன், நீங்கள் எங்கள் கம்பெனியில் வந்து ஒர்க் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ எந்த மாதிரியான பர்சன்ஸை வந்து அந்த மாதிரி வாலண்டியராக வந்து கம்பெனியை அப்ரோச் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேல்ஸ்மேன். ஓகேவா, ஒரு சேல்ஸ் பர்சன் வந்து எக்ஸலண்ட்டாக வந்து அவனுடைய ஸ்கில் இருந்து அவனுடைய டேலண்ட் மூலிமா வந்து அழகாக வந்து ப்ராடக்டை சேல் பண்ணுறான் அப்படின்னா அந்த மாதிரி பர்சன்ஸை வந்து நம்ம கம்பெனிலையும் வச்சுக்கணும், அப்போ தான் நம்ம கம்பெனியோட சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு நினைப்பாங்க. அப்போ அந்த மாதிரி பர்சன் நம்ம கம்பெனியில் இருந்தால் நல்லாயிருக்கும்னு நினைப்பாங்க. அதே போல் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்ஸு, ஸோ சிஏ எல்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரியான ஸ்டஃப்டு பர்சன்ஸ் வந்து நம்ம கம்பெனியில் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைப்பாங்க. மேனேஜ்மெண்ட்
ப்ரொஃபஷனல்ஸு. ஸோ மேனேஜர் லெவலில் இருக்கிறவங்க வந்துட்டு நல்லா ஒரு ஸ்கில்டு பர்சனாக, நல்ல எக்ஸ்பீரியன்ஸ்டு பர்சனாக, நல்ல குவாலிஃபிகேஷன் இருக்கிறவங்களா இருப்பாங்க. அவங்கள வந்து தன் கம்பெனி கொண்டு வரணுன்ட்டும் அப்ரோச் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் வந்து ரைவல் ஃபர்ம்ஸ். அடுத்தது பார்த்திங்கன்னா ரெக்ரூட்மெண்ட், அதாவது இன்டர்நெட் மூலிமா வந்து ரெக்ரூட் பண்ணுறது. த ஆர்கனைசேஷன் விச் கேரி அவுட் ரெக்ரூட்மெண்ட் ஆன்லைன் மெத்தட் இஸ் செட் டு ஃபாலோ ரெக்ரூட்மெண்ட். ஓகேவா? ஆன்லைன் மெத்தட் மூலியமாக ஒரு எம்ப்ளாயியை வந்து ரெக்ரூட் பண்ணுற மெத்தடாலஜி தான் ரெக்ரூட்மெண்ட். த அட்வான்ஸ்மெண்ட் இன் டெக்னாலஜி அண்ட் கம்யூனிகேஷன் ஹேஸ் மேட் இட் பாசிபிள் டு ரீச் அவுட் ப்ராஸ்பெக்டிவ் அப்ளிகன்ஸ் குளோபலி ஆன்லைன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய டெக்னாலஜி வைஸ் வந்து நிறைய இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இருக்குது. ஸோ இன்றைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள்லாம் வந்து ஆன்லைன் கிளாஸஸ் தான் நீங்கள் வந்து அட்டன் பண்ணிகிட்டு இருந்தாங்க இல்லையா? ஒரு கொரோனா பீரியடில் வந்து என்ன பண்ணாங்க, ஆன்லைன் கிளாஸஸ் தான் அட்டன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஆன்லைன் கிளாஸஸ் மட்டும் கிடையாது, ஈவன் ஒரு கம்பெனியில் ஒரு எம்ப்ளாயியை ரெக்ரூட் பண்ணணும் அப்படின்னும் போது அவங்க என்ன பண்ணாங்க, ஆன்லைன்லேயே வந்து அவங்கள வந்து ரெக்ரூட் பண்ணாங்க. ஓகேவா? ஆன்லைன்லேயே டைரெக்டாக கம்பெனிஸ் என்ன பண்ணாங்க, அவங்கள வந்து ஆன்லைன்லேயே வந்து இன்டர்வியூ எடுத்து அவங்கள வந்து செலக்ட் பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ இட் ஹாஸ் பிகம் இன்னெவிட்டபிள் எக்ஸ்டர்னல் சோர்ஸ் ஆஃப் ரெக்ரூட்மெண்ட். அதாவது இந்த ரெக்ரூட்மெண்ட் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா இன்னெவிட்டபிள், தவிர்க்க முடியாத ஒரு எக்ஸ்டர்னல் சோர்ஸ் ரெக்ரூட்மெண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதுதான் ரெக்ரூட்மெண்ட். இது வந்து இது எல்லாமே பார்த்திங்கன்னா டைரக்ட் சோர்ஸஸில் வரக்கூடியது. ஸோ எக்ஸ்டர்னல் சோர்ஸஸில், டைரக்ட் சோர்ஸஸில் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ், unsolicited applicants, walk-ins, campus recruitment, recruitment at factory gate, rival firms, recruitment. ஸோ இதெல்லாமே டைரக்ட் எக்ஸ்டர்னல் சோர்ஸஸ். அடுத்தது இன்டைரக்டாக எப்படி வந்து ஒரு பர்சனை வந்து ரெக்ரூட் பண்ணுறாங்க, எக்ஸ்டர்னல் சோர்ஸ்லேருந்து எப்படி ரெக்ரூட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயி ரெஃபரல். இப்போ வந்து ஒரு கம்பெனியில் வந்து ஒரு எம்ப்ளாயி இருக்காங்க. அந்த எம்ப்ளாயி என்ன பண்ணுவாங்கன்னா தன்னுடைய ஃபேமிலியில் இருக்கிற பர்சனையோ இல்லை வந்து அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸையோ ரிலேட்டிவ்ஸையோ வந்து அவங்க வந்து ரெஃபர் பண்ணுவாங்க. ஓகே, இந்த பர்சனை வந்து இந்த இந்த பிளேஸ்க்கு வந்து நீங்கள் வந்து ரெக்ரூட் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி அவங்க வந்து ரெஃபர் பண்ணுவாங்க அவங்கள. ஓகேவா? ஸோ த எக்ஸிஸ்டிங் எம்ப்ளாயீஸ் ஆஃப் அன் ஆர்கனைசேஷன் மே ரெக்கமெண்ட் சம் ஆஃப் த ரிலேட்டிவ்ஸ் ஆர் நோன் பீப்புள் who will be suitable for existing vacancies. ஸோ அந்த வேக்கன்சிக்கு பொருத்தமாக இருக்கக்கூடிய தன்னுடைய நண்பர்களையோ இல்லை உறவினர்களையோ வந்து அவங்க என்ன பண்ணுவாங்க, ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. ஸோ பேஸ்ட் ஆன் த credibility ஆஃப் தி எம்ப்ளாயி த ரெஃபரல்ஸ் வில் பி கன்சிடர்டு. ஸோ அந்த எம்ப்ளாயிக்கு வந்து நல்ல ஒரு அந்த ஆர்கனைசேஷனில் வந்து நல்ல ஒரு வாய்ஸ் இருக்கிற பர்சனாக இருப்பாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா அவங்க பர்ஃபார்மன்ஸ் வைஸ் நல்ல ஒரு பர்சனாக இருப்பாங்க, நல்ல நேம் இருக்கும் உங்களுக்கு அந்த எம்ப்ளாயிக்கு. ஸோ அந்த மாதிரி ஒரு எம்ப்ளாயி வந்து ஒருத்தரை ரெஃபர் பண்ணுறாங்க, ஒரு பர்சனை வந்து இந்த பொசிஷனுக்கு எடுக்கலான்னு வந்து ரெஃபர் பண்ணுறாங்க அப்படின்னும் போது அப்போ அந்த ஆர்கனைசேஷன் வந்து என்ன பண்ணுவாங்க, கன்சிடர் பண்ணுவாங்க. ஓகே, இவங்களே நல்லா ஒர்க் பண்ணுறாங்கன்னா இவங்க சொல்லக்கூடிய ஆளும் வந்து நல்லா ஒர்க் பண்ணுவாங்க அப்படின்னுட்டு அந்த ரெஃபரன்ஸை வந்து அவங்க அக்செப்ட் பண்ணுவாங்க. ஓகேவா? இது வந்து எம்ப்ளாயி ரெஃபரல், ஒருத்தரை ரெஃபர் பண்ணுறது மூலியமாக ரெக்ரூட் பண்ணுறது. அடுத்தது பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் அண்ட் பப்ளிக் எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்சஸ். These are exchanges established by government which facilitates recruitment throughout the country. It makes available the information required through the database for the employer as well as the job seeker by bridging the gap between them. இப்போ நார்மலாக நம்ம வந்து என்ன பண்ணுறோம், நம்ம எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்சில் நம்ம பதிவு பண்ணுறோம் இல்லையா? இப்போ வந்து நம்ம வந்து 10th முடிச்சிட்டோம், +2 முடிச்சிட்டோம், நான் டிகிரி முடிச்சிட்டேன், நான் வந்து டிப்ளமா முடிச்சிருக்கேன், நான் வந்து எம்டெக் முடிச்சிருக்கேன், நான் எம்சிஏ முடிச்சிருக்கேன், நான் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கேன்னுட்டு நம்ம எல்லாம் என்ன பண்ணுவோம், எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்ச் கவர்மெண்ட்டால் உருவாக்கப்பட்ட வேலைவாய்ப்பு திட்டத்தில் வந்து நம்ம என்ன பண்ணுறோம், நாம் போய் பதிவு பண்ணுறோம். ஓகேவா? அந்த மாதிரி பதிவு பண்ணும் பொழுது எம்ப்ளாயர்ஸ்க்கு வந்து தனக்கு தேவையான ஒரு எம்ப்ளாயியை தேர்ந்தெடுக்கிறதுக்கு அவங்க என்ன பண்ணலாம், அவங்க வந்து இந்த கவர்மெண்ட் எக்ஸ்சேஞ்சஸ், இந்த எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்சஸை அப்ரோச் பண்ணுவாங்க. அப்ரோச் பண்ணும் பொழுது அங்கே நம்மளுடைய டேட்டாஸ் எல்லாமே வந்து அவங்கக்கிட்ட இருக்கும். அந்த எக்ஸ்சேஞ்சில் நம்ம ஒவ்வொரு பர்சனுடைய குவாலிஃபிகேஷன் என்ன, எக்ஸ்பீரியன்ஸ் என்ன, எல்லாமே வந்து அந்த டேட்டா பேஸில் இருக்கும். ஸோ அதை பேஸ் பண்ணி கூட அவங்க என்ன பண்ணுவாங்க, ஆட்களை வந்து அந்த இன்ஃபர்மேஷன்ஸை வச்சு அவங்க வந்து தனக்கு தேவையான எம்ப்ளாயியை வந்து ரெக்ரூட் பண்ணிக்குவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா?
அடுத்தது பார்த்தீங்கன்னா private employment agencies. These are similar to public employment exchanges except that the ownership is hands of private parties. இதுவும் public employment exchange மாதிரி தான். ஆனால் என்னன்னா இதனுடைய உரிமை வந்து கவர்மெண்ட் கிட்ட இருக்காது. இதோடைய ஓனர்ஷிப் வந்து ஒரு ப்ரைவேட் பர்சன், ஒரு இண்டிவிஜுவல் பர்சன் கிட்ட இருக்கும். ஓகேவா? இட் கனெக்ட்ஸ் த ஜாப் ப்ரொவைடர் அண்ட் த ஜாப் சீக்கர் பை ப்ரொவைடிங் த ரெலவெண்ட் அண்ட் ரிக்வயர்ட் இன்ஃபர்மேஷன். ஸோ இவங்களும் என்ன பண்ணுவாங்க, அந்த மாதிரி எல்லா பர்சன்ஸினுடைய டீட்டெயில்ஸும் இவங்களும் வச்சுருப்பாங்க. ஆனால் இவங்க வந்து கவர்மெண்ட் கிடையாது, பட் ஹீ இஸ் எ ப்ரைவேட் பார்ட்டி. ஓகேவா? ஸோ அவங்கக்கிட்ட இருந்தும் இவங்க என்ன பண்ணுவாங்க, தனக்கு தேவையான எம்ப்ளாயீஸ்க்கான குவாலிஃபிகேஷன் இருக்கா, எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா, இதெல்லாம் பார்த்துட்டு அந்த மாதிரி பர்சன்ஸையும் அவங்க செலக்ட் பண்ணி ரெக்ரூட் பண்ணிக்குவாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா எம்ப்ளாய்மெண்ட் கன்சல்டன்சிஸ். தீஸ் டைப்ஸ் ஆஃப் firms facilitate recruitment on behalf of client companies at cost. Usually they provide data relating to executives and top level personnel for which service they charge consultation fees, also known as recruitment process outsourcing. அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு கன்சல்டன்சி மாதிரி நடத்துவாங்க. கன்சல்டன்சி மாதிரி நடத்துவாங்கன்னா இவங்களே என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ ஒரு கம்பெனி வந்து இந்த கன்சல்டன்சியை அப்ரோச் பண்ணுவாங்க. எங்களுக்கு வந்து இந்த போஸ்டிங்க்கு இவ்வளோ எம்ப்ளாயீஸ் வந்து எங்களுக்கு தேவைப்படுறாங்க, அதை நீங்கள் இன்டர்வியூக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுங்க அப்படின்ட்டு என்ன பண்ணுவாங்க, கம்பெனி வந்து கன்சல்டன்சிஸ் கிட்ட அப்ரோச் பண்ணுவாங்க. கன்சல்டன்சிஸ் என்ன பண்ணுவாங்க, அவங்க வந்து ஒரு ஆட் கொடுப்பாங்க. ஆட் கொடுத்துட்டு ஒரு பெரிய கம்பெனிக்கு, ஒரு எம்என்சி கம்பெனிக்கு ஆட்கள் தேவைப்படுது, இந்த குவாலிஃபிகேஷன், இந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க நீங்கள் வந்து அப்ளை பண்ணுங்கள் அப்படின்னு அந்த கன்சல்டன்சியில் இருக்கவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க வந்து ஆட் கொடுப்பாங்க. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த கன்சல்டன்சி மூலிமா வரக்கூடிய அப்ளிகன்ஸ் இருக்காங்க, இப்போ வேலை தேடுறவங்களாம் என்ன பண்ணுவாங்க, அந்த கன்சல்டன்சிக்கு தங்களுடைய பயோடேட்டாவை வந்து அனுப்புவாங்க. அந்த பயோடேட்டாவை வந்து இந்த கன்சல்டன்சிஸ் என்ன பண்ணுவாங்க, அவங்க வந்து இவங்க கேட்குற இந்த குவாலிஃபிகேஷன், எக்ஸ்பீரியன்ஸ் யாருக்கெல்லாம் இருக்குது அப்படின்றத இவங்க இந்த கன்சல்டன்சிஸ் வந்து ஷார்ட்லிஸ்ட் பண்ணி அவங்க என்ன பண்ணுவாங்க, கம்பெனிக்கு அனுப்புவாங்க. ஓகேவா? அப்போது கன்சல்டன்சி மூலிமா அவங்க என்ன பண்ணுறாங்க, எம்ப்ளாயீஸை ரெக்ரூட் பண்ணுறாங்க. ஓகேவா? இதுதான் வந்து எம்ப்ளாய்மெண்ட் த்ரூ கன்சல்டன்சிஸ். ஓகேவா? பார்த்தீங்கன்னா தே சார்ஜ். ஸோ அந்த மாதிரி அவங்க வந்து அவங்களுக்கு ஆட் கொடுத்து ஒரு பர்சனுடைய அப்ளிகேஷன் ஃபார்மை, பயோடேட்டாவை வந்து ஷார்ட்லிஸ்ட் பண்ணி கம்பெனிக்கு அனுப்புறதுக்கு இவங்க கன்சல்டன்சிஸ் என்ன பண்ணுவாங்க, அந்த கம்பெனிக்கிட்டேருந்து ஒரு ஃபீஸ் மாதிரி கலெக்ட் பண்ணுவாங்க. ஓகேவா? அப்போ அவங்களுக்கு வருமானம் வேணும் இல்லையா, அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க, கம்பெனிக்கிட்டேருந்து ஃபீஸை வந்து கலெக்ட் பண்ணிக்குவாங்க. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் அவுட் சோர்சிங் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஓகேவா? அதாவது அவுட் சோர்சிங் அப்படின்னா வெளியுள்ள ஆட்களின் மூலமாக வந்து ஒரு கம்பெனிக்கு வந்து எம்ப்ளாயீஸை ரெக்ரூட் பண்ணிக்கிறது தான் அவுட் சோர்சிங் சொல்லுவாங்க. இதுதான் ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் அவுட் சோர்சிங். அடுத்தது பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஷ்னல் அசோசியேஷன்ஸ். ஆர்கனைசேஷன் சீக்கிங் அப்ளிகன்ஸ் ஆஃப் ஹை கேலிபர் அண்ட் ரெப்யூட் வித் டெக்னிக்கல் நாலேஜ். இப்போ ஒரு ஆர்கனைசேஷன் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பொசிஷனுக்கு வந்து ஆள் தேவைப்படுறாங்க, ஒரு ஹையர் பொசிஷனுக்கு வந்து ஆள் தேவைப்படுறாங்க. அவங்களுக்கு வந்து பக்கா நாலேஜ் இருக்கணும், எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும், அவங்களுக்கு பயங்கர ஸ்கில்டு பர்சனாக இருக்கணும். அப்படின்னும்போது அவங்க யாரை அப்ரோச் பண்ணுவாங்க அந்த ஆர்கனைசேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஷ்னல் அசோசியேஷன்ஸை வந்து அப்ரோச் பண்ணுவாங்க. ப்ரொஃபஷ்னல் அசோசியேஷன்ஸ் அப்படின்னா ப்ரொஃபஷ்னலாக படிச்சிருக்கக்கூடிய, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சிஏவாகட்டும் சரி, இல்லை மெடிக்கலுக்கு படிச்சிருக்கோம், இவங்களுக்குன்னு ஒரு அசோசியேஷன்ஸ் வச்சுருப்பாங்க. அதுதான் ப்ரொஃபஷ்னல் அசோசியேஷன்ஸ். ஓகேவா? இப்போ எக்ஸாம்பிள் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், இன்ஸ்டியூட் ஆஃப் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்ஸ், இந்தியன் மெடிக்கல் அசோசியேஷன், இன்ஸ்டியூட் ஆஃப் ட்ரைனிங் அண்ட் டெவலப்மெண்ட், இன்ஸ்டியூட் ஆஃப் என்ஜினியர்ஸ். ஸோ என்ஜினியர்ஸ் எல்லாம் இருக்கக்கூடிய ஒரு அசோசியேஷன், ஆல் இண்டியா மேனேஜ்மெண்ட் அசோசியேஷன் எட்ஸெட்ரா டு ஐடென்டிஃபை த ரைட் பர்சன். ஸோ இந்த மாதிரியான அசோசியேஷன்ஸ் எல்லாம் இவங்க என்ன பண்ணுவாங்க, ஆர்கனைசேஷன் வந்து அப்ரோச் பண்ணுவாங்க. ஸோ அவங்க நினைக்கிற கேண்டிடேட் வந்து அந்த அசோசியேஷன்ஸில் வந்து இருக்கிறாங்க அப்படின்னும்போது அப்போ அவங்க வந்து அந்த அசோசியேஷன் மூலமாக அவங்க எம்ப்ளாயியை அவங்க வந்து ரெக்ரூட் பண்ணுவாங்க. இதுதான் ப்ரொஃபஷ்னல் அசோசியேஷன்ஸ். அடுத்தது டெபுடேஷன். A person who is already an employee of the organization
can be deputed for a specific job for a specified period as a short term solution. அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு பர்சன் இருக்காங்க, அந்த பர்சன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்கனைசேஷனில் எம்ப்ளாயியாக இருக்காங்க. ஓகேவா? இப்போ இவங்க இன்னொரு கம்பெனியில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பர்சனுடைய தேவை வந்து இங்கே இருக்கும். ஓகேவா? ஸோ அப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் மட்டும் அந்த பர்சனை வந்து தன்னுடைய ஆர்கனைசேஷனில் ஒர்க் பண்ணுற மாதிரி ரெக்ரூட் பண்ணுவாங்க. ஓகேவா? அதுதான் டெபுடேஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து ஒரு பர்சன் வந்து ஒரு ஆர்கனைசேஷனில் ஒர்க் பண்ணிகிட்ருப்பாங்க, ஒரு எம்ப்ளாயி வந்து ஒர்க் பண்ணிகிட்ருப்பாங்க. இன்னொரு ஆர்கனைசேஷனுக்கு அந்த பர்சனுடைய அவங்களுடைய அந்த தேவை அங்கே இருக்குது அப்படின்ற பட்சத்தில் டெபுடேஷன் மாதிரி அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்கள வந்து அந்த ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் அவங்களுக்கு வந்து அந்த பர்சனை வந்து ரெக்ரூட் பண்ணிக்குவாங்க. ஓகேவா? ஒரு பர்டிகுலர் ஜாபுக்காக அவங்கள வந்து என்ன பண்ணுவாங்க, ரெக்ரூட் பண்ணிக்குவாங்க. இதுதான் டெபுடேஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அடுத்தது வேர்ட்ஸ் ஆஃப் மவுத். ஒருத்தர் மூலயமா சொல்கிறது மூலயமா ஒரு கம்பெனியில் வேக்கன்சி இருக்கிறது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது தான் வேர்ட் ஆஃப் மவுத். Information relating to job seekers is collected through people of repute who pass on the message about the vacancies to the known people. ஓகேவா? இப்போ வந்து ஒரு கம்பெனியில் வந்து வேக்கன்சி இருக்குப்பா, நீ அப்ளை பண்ணுறதா இருந்தால் அப்ளை பண்ண அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அதுதான் வேர்ட் ஆஃப் மவுத்து. ஒருத்தர் மூலமாக வந்து ஒரு கம்பெனியில் இருக்கக்கூடிய வேக்கன்சியை பற்றி தெரிஞ்சுக்கிறது தான் வேர்ட் ஆஃப் மவுத் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மெசேஜ் வந்து தனக்கு தெரிஞ்ச எல்லாருக்குமே வந்து அவங்க என்ன பண்ணுவாங்க, பாஸ் பண்ணுவாங்க இல்லையா? ஸோ அப்படி வந்து அவங்க என்ன பண்ணுவாங்க, எம்ப்ளாயியை வந்து அப்ளை பண்ணுவாங்க, அது மூலமா ரெக்ரூட் பண்ணுவாங்க. அடுத்தது லேபர் கான்ட்ராக்டர்ஸ். ஆர்கனைசேஷன்ஸ் ரெக்ரூட் அன்ஸ்கில்ட் அண்ட் மேனுவல் லேபரர்ஸ் த்ரூ தீஸ் கான்ட்ராக்டர் மூலியமாக வந்து என்ன பண்ணுவாங்க, ஆட்களை வந்து ரெக்ரூட் பண்ணுவாங்க. இப்போ ஒரு கான்ட்ராக்டர் இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ ஒரு பில்டிங் கட்டுறாங்க, ஒரு மால் கட்டுறாங்க அப்படின்னும் பொழுது ஒரு கான்ட்ராக்டர் வந்து என்ன பண்ணுவாங்க, கான்ட்ராக்ட் எடுப்பாங்க. ஓகே, இந்த பில்டிங்கை வந்து நான் கட்டித்தரேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கான்ட்ராக்டருக்கு கீழே நிறைய ஒர்க்கர்ஸ் இருப்பாங்க. ஓகேவா? அவருக்குன்னு வேலை செய்கிறவங்க நிறைய ஒர்க்கர்ஸ் இருப்பாங்க. ஸோ அந்த கான்ட்ராக்டர் மூலியமாக என்ன பண்ணுவாங்க, அவங்க வந்து அந்த ஒர்க்கர்ஸை வந்து வேலைக்கு ரெக்ரூட் பண்ணிக்குவாங்க. ஓகேவா? ஸோ அப்போ அந்த கான்ட்ராக்ட் மூலிமா கான்ட்ராக்டர் மூலிமா நமக்கு என்ன வருது, எம்ப்ளாயீஸை வந்து ரெக்ரூட் பண்ணுறாங்க. ஓகேவா? இதுவும் ஒன் ஆஃப் த எக்ஸ்டர்னல் சோர்சஸ். ஓகே, அடுத்தது பார்த்தீங்கன்னா ஜாப் போர்ட்டல்ஸ். நான் ஆல்ரெடி சொன்னேன், naukri.com, indeed.com அந்த மாதிரி நிறைய ஜாப் போர்ட்டல்ஸ் இருக்குது. ஸோ அது மூலியமாக வந்து நம்ம என்ன பண்ணலாம், ஆட்களை வந்து ஆர்கனைசேஷன் வந்து ரெக்ரூட் பண்ணலாம். யூஸிங் இன்டர்நெட் ஜாப் போர்ட்டல்ஸ் ஆர்கனைசேஷன் கேன் ஸ்க்ரீன் ஃபார் த prospective candidates and fill up their vacancies. ஸோ இன்டர்நெட் மூலியமாக வந்து அந்த வெப்சைட்ஸ்லலாம் போய் தேவையான கேண்டிடேட்டை அவங்களால வந்து என்ன பண்ண முடியும், ரெக்ரூட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் தான் வந்து பார்த்திங்கன்னா இன்டைரக்ட் எக்ஸ்டர்னல் சோர்சஸ். ஓகே, ஸோ எம்ப்ளாயி ரெஃபரல், government and public employment exchanges, private employment agencies, employment consultancies, professional associations, deputation, word of mouth, labor contractors, job portals. So இதுதான் internal and external sources of recruitment. ஓகே, அடுத்தது பார்த்தீங்கன்னா ரீசன்ட் ட்ரெண்ட்ஸ் இன் ரெக்ரூட்மெண்ட். ஸோ இப்போ ரீசண்டாக என்ன மாதிரியான ரெக்ரூட்மெண்ட்டில் என்னென்ன மாதிரியான ட்ரெண்ட்ஸ் எல்லாம் போயிட்டுருக்கு, எப்படியெல்லாம் வந்து ஆட்களை ரெக்ரூட் பண்ணுறாங்க இப்போது இருக்கிற காலகட்டத்தில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த ரீசன்ட் மெத்தட்ஸ் ஆஃப் ரெக்ரூட்டிங் பை ஆர்கனைசேஷன் இன்க்ளூட் த ஃபாலோயிங் மெத்தட்ஸ். அவுட் சோர்சிங் அதான் நான் சொன்னேன் இல்லையா, ஒரு கன்சல்டன்ட் மூலியமாக அவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு கம்பெனி வந்து கன்சல்டண்ட்டை அப்ரோச் பண்ணுவாங்க. அந்த கன்சல்டன்ட் என்ன பண்ணுவாங்க, அந்த கம்பெனிக்கான அட்வர்டைஸ்மெண்ட்டை அவங்க கொடுத்து அவங்க வந்து ரெஸ்யூம்ஸ், பயோடேட்டா எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணி ஷார்ட் லிஸ்ட் பண்ணி கம்பெனிக்கு அனுப்புவாங்க. இதுதான் வந்து அவுட் சோர்சிங் அப்படின்னு சொல்லுவாங்க. There are outsourcing firms that help in the process of recruiting through screening of applications and finding the right person for the job for which job they are paid service charges. இதுக்காக அவங்க என்ன பண்ணுவாங்க, கம்பெனிலேருந்து சார்ஜஸ் வாங்கிப்பாங்க, அதுதான் சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ அவுட் சோர்சிங் ஃபர்ம்ஸ் அப்படின்றது வந்து ஒரு ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸில் வந்து ஒரு ஆர்கனைசேஷனுக்கு வந்து அவங்க ஹெல்ப் பண்ணுறாங்க. அதாவது அப்ளிகேஷன்ஸ் எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணி அதை ஷார்ட் லிஸ்ட் பண்ணி
கரெக்டான பர்சன்ஸை வந்து அந்த வேலைக்கான கரெக்டான பர்சன்ஸை அவங்க செலக்ட் பண்ணி அந்த ஆர்கனைசேஷனுக்கு அமுச்சு விடுவாங்க. ஸோ இந்த ஒர்க்கை பண்ணுறதுக்காக அந்த கன்சல்டன்சி அந்த அவுட் சோர்சிங்க்கு அவங்க வந்து சர்டன் ஃபீஸ் வந்து கொடுத்துருவாங்க. ஓகேவா? இப்போ ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் அவுட் சோர்சிங்னா என்னென்ன மாதிரி ஸ்டெப்ஸ் எல்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிக்குவயர்மெண்ட் அண்டர்ஸ்டாண்டிங். ஃபஸ்ட்டு வந்து அந்த கம்பெனிக்கு என்ன மாதிரியான ஆட்கள் தேவைப்படுறாங்க, என்ன குவாலிஃபிகேஷனில் தேவைப்படுறாங்க, எந்த போஸ்டிங்க்கு ஆட்கள் தேவைப்படுறாங்க, அவங்களுக்கு என்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும், இந்த எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து அவங்க கலெக்ட் பண்ணிக்குவாங்க. அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் அண்ட் சோர்ஸ், அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணிவிட்டு அவங்க வந்து அட்வர்டைஸ்மெண்ட் கொடுப்பாங்க. ஓகேவா? அட்வர்டைஸ்மெண்ட்டுன்றது நியூஸ் பேப்பரில் இருக்கலாம், இல்லை வந்து மீடியாவில் இருக்கலாம், எப்படி வேணால் இருக்கலாம். அட்வர்டைஸ்மெண்ட் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து ஸ்க்ரீனிங்னா அவங்களுக்கு எல்லா அப்ளிகேஷன்ஸும் வர ஆரம்பிக்கும். அப்ளை பண்ணுவாங்க இல்லையா வேலை தேடுறவங்க, அது எல்லாத்தையுமே அவங்க என்ன பண்ணுவாங்க, கலெக்ட் பண்ணிவிட்டு அதை வந்து மேட்ச் பண்ணி பார்ப்பாங்க. அவங்க சொன்ன எக்ஸ்பீரியன்ஸ்க்கு இதெல்லாம் மேட்ச் ஆகுதா, குவாலிஃபிகேஷனுக்கு மேட்ச் ஆகுதா அப்படின்றத பார்ப்பாங்க. அடுத்தது வேலிடேட் பண்ணுவாங்க. ஓகே, அப்போது இந்தந்த பர்சன்ஸை நம்ம வந்து செலக்ட் பண்ணிக்கலாம், ஷார்ட் லிஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு அவங்கள வந்து தனியாக செப்பரேட் பண்ணிடுவாங்க. அடுத்தது ப்ரொஃபைல் சப்மிஷன். ஸோ செலக்ட் பண்ண அந்த ஷார்ட் லிஸ்ட் பண்ண கேண்டிடேட்ஸுடைய ப்ரொஃபைல், அவங்களுடைய ரெஸ்யூம், அவங்களுடைய பயோடேட்டாவை கம்பெனிக்கு வந்து சப்மிட் பண்ணிடுவாங்க. அப்புறம் இன்டர்வியூ ப்ராசஸ் அண்ட் ஃபீட்பேக். அப்போ அவங்க வந்து இன்டர்வியூ ப்ராசஸ் பண்ணுவாங்க. அதுக்கேற்ப ஃபீட்பேக்னா அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து செலக்ட் ஆனாங்களா இல்லையா அப்படின்றத வந்து இந்த கன்சல்டன்சிக்கு சொல்லிடுவாங்க. அடுத்தது செலெக்ஷன் அண்ட் ஃபாலோ அப். இன்கேஸ் அவங்க வந்து செலக்ட் ஆகிட்டாங்கன்னா என்னென்ன மாதிரியான ரூல்ஸ் எல்லாம் இருக்கா அப்படின்றதையும் ஃபாலோ பண்ணுவாங்க. இது எல்லாமே பண்ணுறது, இதை பண்ணுறவங்க இந்த ப்ராசஸை தான் ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் அவுட் சோர்சிங் அப்படின்னு. அவுட் சோர்சிங் மூலிமா ஒரு கேண்டிடேட்டை ரெக்ரூட் பண்ணுறாங்க அப்படின்னா இந்த ப்ராசஸ் எல்லாமே வந்து இந்த அவுட் சோர்சிங் இந்த கன்சல்டன்சிஸ் வந்து பண்ணுவாங்க. ஓகே, அடுத்தது போச்சிங். ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன். ஆர்கனைசேஷன் இன்ஸ்டெட் ஆஃப் ட்ரைனிங் அண்ட் டெவலப்பிங் தர் ஓன் எம்ப்ளாயீஸ், அதாவது இப்போ ஒரு ஆர்கனைசேஷனில் இருக்கக்கூடிய எம்ப்ளாயீஸ்க்கு வந்து மறுபடியும் அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்து அவங்கள வந்து டெவலப் பண்ணுறதுக்கு பதிலாக இவங்க என்ன பண்ணுறாங்க, ஹையர் எம்ப்ளாயீஸ் ஆஃப் அதர் காம்படிட்டிவ் கம்பெனிஸ், அவங்களுக்கு காம்படிட்டிவாக இருக்கக்கூடிய கம்பெனிஸில் ஒர்க் பண்ணக்கூடிய எம்ப்ளாயீஸை வந்து என்ன பண்ணுறாங்க, அவங்கள தன் கம்பெனி பக்கம் இழுக்கிறது. பை பேயிங் த மோர் போத் ஃபினான்ஷியல் அண்ட் நான் ஃபினான்ஷியல் பெனிஃபிட்ஸ். அதாவது அவங்கள வந்து தன்னோட கம்பெனிக்கு வர வச்சு உங்களுக்கு வந்து ஃபினான்ஷியலாகவும் நான் ஃபினான்ஷியலாகவும் உங்களுக்கு நிறைய பெனிஃபிட் தரேன். ஃபினான்ஷியல்னால் ஹையர் சேலரி கொடுக்கறது, நிறைய பெனிஃபிட்ஸ் கொடுக்கறது. நான் ஃபினான்ஷியல்னால் அவங்களுக்கு வந்து பதவி உயர்வு, ப்ரமோஷன் கொடுத்து அவங்கள இந்த கம்பெனிக்கு வர வைக்கிறது. ஸோ இந்த மாதிரிலாம் பண்ணுறது தான் போச்சிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இட் இஸ் ஆல்சோ கால்டு ரெய்டிங் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இதையே நம்ம என்னன்னு சொல்லுவாங்க, ரெய்டிங் அப்படின்னு கூட அவங்க சொல்லுவாங்க. ஸோ இன்றைக்கி வீடியோவில் இன்டர்னல் சோர்சஸ், எக்ஸ்டர்னல் சோர்சஸில் டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட் சோர்சஸ், அதே போல் பார்த்திங்கன்னா ரீசன்ட் ட்ரெண்ட்ஸ் இன் ரெக்ரூட்டிங் பற்றியும் நாம் டிஸ்கஸ் பண்ணோம். இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் டவுட்ஸை நான் கிளாரிஃபை பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு இமீடியட்டாக வரும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.